ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க ட்ரை டு ஆன்சர் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். ஸோ இந்த கொஸ்டின் 2022 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். Which of the following referencing style used for research in the field of business, history and arts அப்படின்றது. ஸோ ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏபிஏ ஸ்டைல், எம்எல்ஏ ஸ்டைல், சிகாகோ ஸ்டைல், IEEE ஸ்டைல். ஸோ இந்த 4 ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சிலபஸ்ல ரெஃபரன்சிங் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் ரிசர்ச் ஆப்டிடியூட்ல. ஸோ ஜென்ரலி ரிசர்ச் இந்த ரெஃபரன்ஸ் பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ரீவியஸ்லி கேட்கப்பட்ட கொஸ்டின் ஏபிஏனா என்ன, எம்எல்ஏனா என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிஸ்னஸ், ஹிஸ்ட்ரி, ஆர்ட்ஸ் இதுக்கு என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு என்ன ரெஃபரன்சிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏபிஏ அப்படின்றது நம்மளுக்கு ப்ரீவியஸ்லி கேட்ட ஒரு கொஸ்டின். ஏபிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து சாய்ஸ்ல கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அமெரிக்கன் ஏபிஏ அப்படின்றது எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன டிசிப்ளின், என்னென்ன சப்ஜெக்ட்ல யூஸ் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். எஜுகேஷன், சைக்காலஜி அண்ட் சயின்சஸ். ஸோ மேஜரா ஏபிஏ அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ரெஃபரன்சிங் ஃபார்மேட் சைக்காலஜி டிசிப்ளின்ல தான் யூஸ் பண்ணாங்க. இங்கே சைக்காலஜி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ பட் அதை தாண்டி நிறைய சப்ஜெக்ட் வந்துட்டு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பர்டிகுலர்லி சயின்ஸ்ல உள்ள டிசிப்ளின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ்ல உள்ள டிசிப்ளின்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த அமெரிக்கன் சைக்காலஜி ஏபிஏ ஃபார்மேட்டை ரெஃபரன்சிங்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ரெஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா, ரெஃபரன்ஸ் அப்படின்றது ரிசர்ச்சோட ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். ரிசர்ச் நீங்க ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஸோ இதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட் அப்படின்றது நம்மளோட தீசிஸா இருக்கலாம், டிசர்டேஷனா இருக்கலாம், அல்லது ரிசர்ச் ஆர்டிகிளா இருக்கலாம். ஸோ இந்த இதுல எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா அதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரா ரிப்போர்ட் பண்ணணும், ஒரு ஆர்டர் வேணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ அதுல ஒரு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப வைட்லி உலகத்துல அதிகமான கல்வி நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில ஃபார்மெட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ், வேர்ல்ட் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ற ஃபேமஸான இது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்துட்டு ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏபிஏ ஸ்டைல், எம்எல்ஏ ஸ்டைல், சிகாகோ ஸ்டைல், IEEE ஸ்டைல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானது. ஆக்சுவலி இந்த ரிசர்ச் பண்ணிட்டு ரிசர்ச்சை வந்து ரிப்போர்ட் நான் இது கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னா எழுதி மற்ற ரிசர்ச்சருக்கு வந்து தெரியணும், கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் இந்த ஸ்டைல் ஃபார்மேட் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டைல் வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபியூ இயர்ஸ்க்கு பேக் வந்துட்டு ஒரு வேர்ல்டுல உள்ள யூனிவர்சிட்டிஸ் தன்னோட ஒரு யூனிவர்சிட்டியுமே தன்னோட ஸ்டைல் வச்சிருப்பாங்க. ஸோ இப்பவுமே வந்துட்டு ஹார்வர்ட் ஸ்டைல் இருக்கு, ஆக்ஸ்போர்ட் ஸ்டைல் இருக்கு, MIT ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அவங்களுக்குரிய ஸ்டைல் வச்சிருக்காங்க. பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது சாய்ஸ்ல உள்ளது வந்துட்டு ஃபேமஸ் ஆனது. ஸோ அதுல தான் பார்க்குறோம். ஸோ அதுல பிசினஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ட்ஸுக்கு இந்த டிசிப்ளினுக்கு என்ன ஸ்டைல் ஜென்ரலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றதுக்கு ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏபிஏ அப்படின்றது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். ப்ரீவியஸ்லி நெட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஏபிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்றது. மேபி இந்த அளவு கொஸ்டின் கேட்டாங்கன்னா எஜுகேஷன், சைக்காலஜி, சயின்ஸ்ல என்ன கேட்கலாம், என்ன ரெஃபரன்சிங் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிலபஸ் வந்து நம்மளுக்கு லிமிட்டடா இருக்கிறதுனால அதிகமான கொஸ்டின் கேட்கறதுனால இந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டேஷன் மாதிரி தான் இருக்கு கொஸ்டின்ஸ். ஸோ ஏபிஏ. ஸோ நெக்ஸ்ட் எம்எல்ஏ இதோட அப்ரிவேஷன் இந்த 2022 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின், மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். ஸோ நெட் எக்ஸாம்ல இந்த பர்டிகுலர் ரிசர்ச் செக்ஷன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான கொஸ்டினும் இருக்கும். அதாவது ரொம்ப லாஜிக்கலா திங்க் பண்ண வைக்கக்கூடிய ஆன்சர் பண்ண வைக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் இருக்கும். ஆனா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஆஸ்பிரண்டா பார்க்கும்போது ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவலி நெட் எக்ஸாம் பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி எப்பன்னா நீங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி ஃபெயில் ஆகவே முடியாது நெட் எக்ஸாம்ல. ஸோ அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதாவது எல்லாரும் எதை ஆன்சர் பண்ணக்கூடியதோ அதுல ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் பண்ணிடணும். அதுக்கடுத்து மற்றவங்களால ஆன்சர் பண்ண முடியாதது நான் படிக்கணும். பட் சில பேர் என்ன பண்றாங்க, டிஃபிகல்ட்டானது ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு ஈஸியானதை விட்டுறாங்க. ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ எனிவே இப்போ 2022 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் எம்எல்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா கேண்டிடேட்டுமே தெரிஞ்சிருக்கும். பட் மற்ற டிசிப்ளினுக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது வந்து எங்கன்னா ஹியூமானிட்டிஸ் அண்ட் லாங்குவேஜ்ல வந்து இந்த ரெஃபரன்சிங் ஸ்டைல் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்துட்டு சிகாகோ ஆர் யூரோப்பியன் ஸ்டைல் அப்படின்றது வந்துட்டு பிசினஸ், ஹிஸ்டரி அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ இதுல இந்த டிசிப்ளின்ல வந்து ஜென்ரல் யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கு கேட்கப்பட்ட கொஸ்டினோட இது வந்து என்னன்னா பிசினஸ், ஹிஸ்டரி, ஆர்ட்ஸ் வந்துட்டு எந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றது. ஸோ த ஆன்சர் சிகாகோ. இது அதை தாண்டி அடிஷனலா வந்துட்டு சிலபஸ்ல சாய்ஸ்ல வந்து கொடுத்திருந்தது IEEE அப்படின்றது. IEEE இன்ஜினியரிங் டிசிப்ளின் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க.
எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளின் வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ IEEE என்ன அப்படின்றது கேட்கலாம். ஸோ IEEE அப்படின்றது இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே ECE அதே மாதிரி தான். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் அப்படின்றது தான் இந்த ஸ்டைல் IEEE. இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அதர் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல வந்து இது யூஸ் பண்றாங்க. ஸோ அதை தாண்டி நெக்ஸ்ட் ஒரு ஃபேமஸா வந்து யூகேல ஃபேமஸா வந்து ஆக்ஸ்போர்டு. இது வந்து லா டிசிப்ளின்காக எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லா டிசிப்ளின். OSCOLA அப்படின்றது வந்துட்டு ஆக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் சைட்டேஷன் ஃபார் லீகல் அத்தாரிட்டிஸ் அப்படின்றது. இது முக்கியமானது என்னன்னா அந்த ரெஃபரன்சிங் ஸ்டைல்ல இந்த ஒரு டிசிப்ளினுக்கு இதுதான் யூஸ் பண்ணணுமா, இப்ப நான் ஏன் ஒரு MBA கேண்டிடேட் APA ஸ்டைல் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ணலாம். இந்தியாவில வந்து ப்ரிவலண்டா வந்துட்டு APA ஸ்டைல் வந்து யூஸ் பண்றாங்க. நிறைய டிசிப்ளின்ல வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஈவன் இங்கிலீஷ் கேண்டிடேட்டுமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்ல வந்துட்டு APA ஃபார்மட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா கொஸ்டின் வந்து என்னன்னா ஜென்ரலா வேர்ல்டு வைடு அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ வி ஆர் ஆன்சரிங். Next question. So the answer for this question is Chicago. Option third one, Chicago style. Chicago or European business, history and arts. So next question. So again 2022 கேட்கப்பட்ட question. So 2022 merger cycle கேட்கப்பட்ட question. Which of the following represent quantitative research? So கோடு பேஸ்டு கொஸ்டின் அதிகமாக கேட்கக்கூடிய சப்ஜெக்ட்ல ஒன்று ரிசர்ச் அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட். அதாவது கோடு பேஸ்டுனா அந்த ABCDEFG இதெல்லாம் கொடுத்துட்டு ABC அப்படின்னு கேட்கக்கூடிய கொஸ்டின்ல வந்துட்டு அந்த இது இருக்கும். அதாவது சிம்பிள் கொஸ்டின் வரும் சம்டைம்ஸ். இந்த வருஷம்லாம் கொஸ்டின் அப்கமிங் எக்ஸாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு 2 கொஸ்டின் சிம்பிளா வருதுன்னா 3 கொஸ்டின் வந்துட்டு ரீடிங் காம்பினேஷன் மாதிரி இருக்கும். ரிசர்ச்ல அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். அதுவும் பர்டிகுலர்லி ஒரு டைப் சொல்லிட்டு அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது அப்கமிங் ட்ரெண்டா இருக்கும் சாலிடா ப்ரெடிக்ஷன். ஸோ அதாவது ஒரு ரிசர்ச் டைப்போட அட்வான்டேஜ் என்ன, விச் இஸ் நாட் அட்வான்டேஜ், விச் இஸ் நாட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எனிவே இப்போ இந்த கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய ரிசர்ச். ஸோ இதுல வந்து குவான்டிடேட்டிவ்ல எதெல்லாம் குவான்டிடேட்டிவ் கிடையாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் எது அப்படின்னா சர்வே வந்துட்டு பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ், அண்ட் காரிலேஷன் அப்படின்றது குவான்டிடேட்டிவ், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது குவான்டிடேட்டிவ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது வந்து ரிமைனிங் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா 1-to-1 இன்டர்வியூ அப்படின்றது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல வந்துட்டு நம்ம இன்டெப்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. ஒரு கேண்டிடேட்டை பத்தி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சோட அட்வான்டேஜ் ஒரு இன்டெப்தான ஒரு இன்சைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சப்ஜெக்டிவான ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஓப்பன் கொஸ்டின் வந்து இருக்கும். ஓப்பன் கொஸ்டின் அப்படின்னாலே சப்ஜெக்டிவ் நேச்சர். ஸோ அது வந்து எப்போ கலெக்ட் பண்ண முடியும்னா 1-to-1 இன்டர்வியூ கலெக்ட் யூஸ் பண்ணாதான், டேட்டா கலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணாதான் குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து கலெக்ட் பண்ண முடியும். பட் சர்வே பொறுத்தவரை அப்படி கிடையாது, குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ணலாம். ஸோ அதிகமான பேட்டை நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா ஜென்ரலி லார்ஜ் சாம்பிள் இருக்கும். ஸோ லார்ஜ் சாம்பிள். ஸோ குவாலிட்டேட்டிவ் லெஸ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள் கம்மியா இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் வந்து அதாவது ஒரு PhD ரிசர்ச்சை 5 பேர்ட்ட டேட்டா கலெக்ஷன் பண்ணி முடிக்க முடியும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இன்டெப்தா இன்டர்வியூ பண்ணணும். 5 பேர்ட்ட 10 பேர்ட்ட பண்ணிட்டு that data is sufficient அப்படின்னு சொல்ல முடியும். குவாலிட்டேட்டிவ் டேட்டானா 5 பேர் 10 பேர்ட்ட. பட் குவான்டிடேட்டிவ் நீங்க 5 பேர்ட்ட 10 பேர்ட்ட டேட்டா கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ அதிகமான பேர்ட்ட கலெக்ட் பண்ணணும். அதிகமான பேர்ட்ட கலெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சர்வே ரிசர்ச். சர்வே தான் நீங்க டேட்டா கலெக்ஷன் மெத்தட் சர்வே தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் குவாலிட்டேட்டிவ் பொறுத்தவரை இன்டர்வியூ 1-to-1 இன்டர்வியூ வந்து we can use. ஸோ குவாலிட்டேட்டிவ் இது வந்துட்டு குவாலிட்டேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது இது. அகைன் ஃபோக்கஸ் குரூப் அப்படின்றது குவாலிட்டேட்டிவ். ஃபோக்கஸ் குரூப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து இன்ட்ராக்ட் பண்ண வச்சு அதுல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஃபோக்கஸ் குரூப். ஸோ இதுவுமே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ கொஸ்டின் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ சர்வே, காரிலேஷன், டிஸ்கிரிப்டிவ். ஸோ திஸ் இஸ் so the answer is BDE. So next question is relics such as fingerprints are considered credible by which of the following research methodology? So இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். டேர்ம் மட்டும் தான், இது டேர்ம் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டினாலுமே ஆன்சர் பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் எந்த ரிசர்ச்ல வந்து கிரெடிபிளான ஒரு சோர்ஸா எடுத்துக்கிறவங்க அப்படின்றது தான்.
அது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல தான் எடுத்துக்கிறோம். ஸோ வேர்டு ரெலிக் அப்படின்னா என்னன்னா, அதாவது எங்க இருந்து சோர்ஸ் ஆகுது, எங்க இருந்து வருது அப்படின்னு. ரெலிக்யூ அப்படின்ற ஒரு லட்டின் வேர்ட்ல வந்து ஒரிஜின் ஆகுது. ஸோ இதோட மீனிங் என்னன்னா ரிமைன்ஸ் அப்படின்றதான். ஸோ மீதி உள்ளது அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு ஜென்ரலி இது வந்து ஆக்சுவலி ரிலீஜியன் ரிலேட்டடான ரிலீஜியஸ் பர்சன், ஹிஸ்டோரிக்கலா வாழ்ந்த ரிலீஜியஸ் பர்சன், ஒரு துறவி, அவங்க செயின்ட், அவங்களோட பாடி அல்லது அவங்களோட பிலாங்கிங்ஸ், அவங்களோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு நினைவா வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ரிலீக்ஸ் அப்படின்னா, அது வந்து எந்த ரிசர்ச்ல வந்து டேட்டாவை எடுத்துக்கிறாங்கன்னா தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அண்ட் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா என்ன, ரெலிக் அப்படின்னா தட்ஸ் டிஃபரெண்ட். ஆர்டிஃபேக்ட் அகைன் இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு டேர்ம்ஸ்ல ஆல்ரெடி இந்த வருஷமே கேட்டது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். சிலபஸ்ல தெளிவா கொடுக்கப்பட்ட ஒரு மெத்தட்ல ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்றது இருக்கு, தெளிவா மென்ஷன் பண்ணிப்பாங்க. அது மொத்தமே 5. தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், பட் 5 டைப் ஆஃப் ரிசர்ச் மட்டும் தான் சிலபஸ்ல டைரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒன்று ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். ஸோ அதனால அந்த சில வேர்ட் நீங்க படிக்கும்போது கொஞ்சம் அதுக்கு வெயிட், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா என்ன, பிசிக்கல் பீஸ் ஆஃப் ஹிஸ்டரி தட் வாஸ் மேட் பை ஹியூமன், மனிதனால் உருவாக்கப்பட்டது. பட் ரெலிக் அப்படின்றது மனிதனோடது, ஓகே, ஹியூமன் பாடி அப்படின்றதும். ஸோ த ரெலிக்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் credible. Which of the following research methodology அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். வெல், ஸோ அகைன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். Developing a consent form explanation of the purpose of study. So developing a consent form and explanation of the purpose of study. The reason for the selection of the participant should be explicit. ஓகே, ஸோ கன்சென்ட் ஃபார்ம், அதாவது ரிசர்ச் எத்திக்ஸ்ல வந்துட்டு there is a one step கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்றது. ஸோ கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட வந்துட்டு முன்னாடியே கொடுக்கறது, தட் இஸ் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபார்ம்டு கன்சென்ட், நம்மகிட்ட ஒரு பர்சன்ட்ட போய் நம்ம டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நான் யாரு, என்ன இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்ச் பண்றேன், அண்ட் நான் என்ன ரிசர்ச் பண்றேன், நான் ஏன் உங்ககிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்றேன் அப்படின்றத வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லணும். ஸோ அதுக்கு தான் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படின்னு. ஸோ இன்ஃபார்ம்டு பிளஸ் கன்சென்ட். இன்ஃபார்ம்டு அப்படின்னா அவங்ககிட்ட தெளிவா சொல்லணும், நான் யாரு, என்னோட ரிசர்ச் என்ன, இந்த ரிசர்ச்சோட அவுட்கம் என்ன அப்படின்றதுமே சொல்லணும். அண்ட் இந்த ரிசர்ச்ல வேற ஏதாவது, இந்த ரிசர்ச்ல நான் ஏன் உங்களை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லணும். ஏன்னா இந்த கொஸ்டின் ஜென்ரலி இப்போ நான் ஃபீல்டில் நேரடியாக போகும்போது இது ஒரு டைரக்ட் கொஸ்டினா இருந்துச்சு. ஒரு வில்லேஜ்ல போய் டேட்டா கலெக்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. ஸோ டேரக்டா ஃபீல்டில் போய் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அது எப்படி எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஜென்ரலி த பீப்புள் தாட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஸோ அது எப்படி நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு. அது ஆக்சுவலி இது அவங்ககிட்ட போய் ப்ராபபிலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் ஸோ பட் வி ஹவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத டீடைல்டா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ டெவலப்பிங் ஏ கன்சென்ட் ஃபார்ம், கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் 1, டெவலப்பிங் ஏ கன்சென்ட் ஃபார்ம் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த பர்பஸ் ஆஃப் த ஸ்டடி. ஸோ பர்பஸ் ஆஃப் த ஸ்டடி நம்ம சொல்லிடுறோம். அண்ட் ரீசன் ஃபார் த செலக்ஷன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் ஷுட் பி எக்ஸ்பிளிசிட். தெளிவாக வெளிப்படையாக இருக்கணும். அவங்கள ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்றது வெளிப்படையாக இருக்கணும். However, there is a need to give description of any potential risk to the participant. அதாவது இந்த ரிசர்ச்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத அவங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா இந்த ரிசர்ச் எத்திக்ஸ்னாலே ரிசர்ச்ல இன்வால்வ் ஆகிற நம்ம யாரை பத்தி ஸ்டடி பண்ணாலும் சரி, அதாவது யாரை பத்தி ஜென்ரலைஸ் பண்ண போறோம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி ஜென்ரலைஸ் பண்ண போறோம் அப்படின்னாலும் சரி, ஒரு ஜென்ரலா யாரை பத்தி ஸ்டடி பண்ண போறோம்னாலும் சரி, அந்த ஸ்டடியில யார் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்றதுனாலும் சரி, ரிசர்ச் சப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிசிபென்ட் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த விதமான ஹார்ம் இருக்கக்கூடாது அப்படின்றதா ரிசர்ச் எத்திக்ஸோட ஒரு எய்ம். அதுக்காக கொடுக்கப்பட்டதான் அந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது. ஸோ ரிசர்ச்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க் இருக்கக்கூடாது. இஃப் தேர் இஸ் எதி பாசிபிள் ரிஸ்க் இருக்கு அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட வந்துட்டு ரிசர்ச்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடணும் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. So the answer is A. And the advantage of the research based on field experiment. So already expect panna madri. So in the upcoming questions, so advantage disadvantage இத பேஸ் பண்ணி தான் questions கேட்பாங்க. So last time 2022ல கேட்கப்பட்ட ஒரு question, advantages of research based on field experiment are. So field experiment ஓட advantage என்ன அப்படின்றது, a strong external validity. இது ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்டோட அட்வான்டேஜா அப்படின்றது.
ஸோ எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், ஸோ கொஸ்டின் வந்து என்னன்னா ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்சோட ஒரு டைப் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது. ஜென்ரலி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாலே லெபார்டரியில தான் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி ஃபீல்டுலையும் நேரடியாக களத்திலேயே போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். யூஸ்வலி சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நேச்சுரல் சயின்ஸ்ல லெபார்டரியில பண்ணுவாங்க. பட் சோசியல் சயின்ஸ் பொறுத்தவரையில field experiments also possible. So any discipline, field experiments also possible. And there's a last time ஒரு question 2021 question, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றத லெபார்டரியில மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்றது. ஒன்லி கேன் டூ இன் லெபார்டரி. ஸோ ஃபீல்டுலையும் பண்ண முடியும். ஏன்னா எல்டன் மேயோ அப்படின்றவங்கலாம் ஒரு பெரிய ஹியூமன் ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. ஒரு 10,000 பேர் ரிசர்ச், ஹியூமன் ரிசர்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ பாயிண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னால ஜென்ரல் இன்னொன்று we know that எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்னாலே ரிசர்ச்சரோட இன்டர்வென்ஷன் இருக்கும். அதாவது ரிசர்ச்சரோட தலையீடு இருக்கும். எப்படி தலையீடு இருக்கும்? ஏதாவது ஒரு வேரியபிளை மாற்றுவாங்க. எந்த வேரியபிளை மாற்றுவாங்க? இண்டிபெண்டன்ட் வேரியபிளை ரிசர்ச்சர் சேஞ்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச்சர் ஒரு வேரியபிளை சேஞ்ச் பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் மேனிப்புலேஷன் வேரியபிள் அல்லது ரிசர்ச்சர் வேரியபிள். மேனிப்புலேஷன் வேரியபிள் அல்லது ரிசர்ச்சர் வேரியபிள் அல்லது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எல்லாமே ஒண்ணுதான் இன் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி பொறுத்தவரையில. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்சோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? இன்டர்வென்ஷன் ஆஃப் த ரிசர்ச்சர். ரிசர்ச்சரோட தலையீடு இருக்கும். மற்ற ரிசர்ச்லாம் ஜஸ்ட் ரிசர்ச்சர் வேடிக்கை தான் பார்ப்பாரு. ஆனா இந்த ரிசர்ச்ல ரிசர்ச்சரே அவரே பண்ணுவார். அவரே ஏதோ சேஞ்ச் பண்ணுவார், ஏதோ ஒரு இது மாத்துவாங்க, என்ன நடக்குது வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அண்ட் இந்த ரிசர்ச்சோட ஒரு இந்த வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்சோட ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜென்ரலி நம்ம பார்த்துருக்கிறோம் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி இட்ஸ் நேம்டு ஃபார் ஹை காசல். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடிக்கும் மற்ற ஸ்டடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட், நான் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி வந்துட்டு காசல் ரிசர்ச், இட்ஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச், பட் ஸ்டில் இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னா எக்ஸ்பிளனேட்டரி, எக்ஸ்பிளைன் சம்திங். எக்ஸ்பிளைன்னா இதனால இது நடந்துச்சு, இதனால ஒரு எக்ஸ்பிளைனுக்கும் டிஸ்கிரைப்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம ஸ்கூல் டேஸ்ல ஆன்சர், காலேஜ் டேஸ்ல ஆன்சர் பண்றோம். டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட், ரைட்? டிஸ்கிரைப்க்கும் எக்ஸ்பிளைனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ எக்ஸ்பிளைன் அப்படின்னா இதனால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அதர்வைஸ் டிஸ்கிரைப் அப்படின்னா உள்ளது உள்ளவரை அப்படியே சொல்றோம். ஏன் எதுக்குன்னுலாம் சொல்றோம். ஏன் எதுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் கிடையாது, வாட் அப்படின்றதான் கொஸ்டின். அதர்வைஸ் எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னா ஏன் அப்படின்ற ஒரு இதனால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் வந்து ஆல்வேஸ் ஸ்டேட்டிங் ஒய், ஏன் எதுக்கு. ஏன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேட்டரி. தட் மீன்ஸ் காசல். காசல் அப்படின்னா இதனால இது நடந்துச்சு அப்படின்றதான். ஸோ இந்த காசல்ல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆல்ரெடி நம்ம டைப்ல வந்து பார்த்துருப்போம். டைப்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் வெர்சஸ் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்றலாம் பார்த்துருப்போம். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, பட் ஸ்டில் இட் இஸ் காசல். அதுவும் எக்ஸ்பிளனேட்டரி, அதுவும் காசல் தான், பட் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. நடந்து முடிஞ்ச ஒரு இன்சிடென்ட், ஒரு எக்ஸாம், லாஸ்ட் டைம் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் பாஸ் பண்ணீங்க, ஏன் டிகிரி முடிச்சீங்க, ஸோ இதனால படிச்சதுனால இது பண்ணேன். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச முன்னாடி அது ஏன் நடந்துச்சு அப்படின்றது எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர், அதை ஸ்டடி பண்ணும்போது. பட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா நம்ம ரிசர்ச்சர் இன்டர்வென்ஷன், ரிசர்ச்சர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே பார்க்கறது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது கைண்ட் ஆஃப் ஒய். அதுல வந்துட்டு தட் மீன்ஸ் காசல், இதனால இது நடந்துச்சு. there is two variable, independent and dependent variable. causal research அப்படின்னாலே causal factor, இது causation அப்படின்றது. ஸோ causation அப்படின்னாலே என்னன்னா இந்த ரிசர்ச், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா சொல்லும். இது உலகத்திலே ஒரு அதிகமான ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இன்சிடென்ட் இதனாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச், பவர்ஃபுல்லான ரிசர்ச் என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச். ஸ்ட்ராங்கா இதனால மட்டும்தான் இந்த ஃபேக்டர் இதுதான் காஸ் பண்ணுது. இதுவே எக்ஸ்போஸ் ஃபேக்டர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற ரிசர்ச்லாம் இதனால இது நடக்கலாம், மேபி இருக்கலாம், இதுவும் காஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் ஸ்ட்ராங்கா சொல்லும். ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு உறுதியா சொல்லும். அந்த உறுதியா சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்னல் வேலிடிட்டி, தட் இஸ் ஸ்ட்ராங் காசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் காசேஷன்னா, ஸ்ட்ராங் காசல்னா இதுதான் இதை காஸ் பண்ணுது. முதல்ல வந்துட்டு கோவிட் வந்த புதுசுல ஒரு இதை காஸ் பண்றது வைரஸ் தான் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. வைரஸ் தான் காசிங் கோவிட் அப்படின்றது வந்து கொரோனா வைரஸ் அப்படின்றதான் கோவிட வந்து காஸ் பண்ணுது. இந்த டிசீஸை, பர்டிகுலர் டிசீஸை வைரஸ் தான் காஸ் பண்ணுது. அது பாக்டீரியாவா, ஃபங்கஸா என்னன்னே தெரியாம இருந்தாங்க ஆரம்ப காலங்கள்ல. ஸோ அப்போ வந்து வைரஸ் தான், வைரஸ் வந்து நேச்சர் எவால்வ் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அப்போ வந்துட்டு ஸோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவது ஸ்ட்ராங் காசேஷன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் தான் ஸ்ட்ராங் காசேஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராங் காசேஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இன்டர்னல் வேலிடிட்டி. இன்டர்னல் வேலிடிட்டி. ஸோ இன்டர்னல் வேலிடிட்டி அதாவது டைப் ஆஃப் வேலிடிட்டியில பார்த்துருக்கோம். இன்டர்னல் வேலிடிட்டி, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. ஸோ இது மாதிரி நிறைய வேலிடிட்டி பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் வேலிடிட்டி, ஸோ எந்த ரிசர்ச் இன்டர்னல் வேலிடிட்டி அப்படின்னா மைண்ட்ல என்ன வரணும்? காசேஷன் இருக்கிறது. இன்டர்னல் வேலிடிட்டி அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட். பட் நம்மளுக்கு இங்க ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் இந்த இது வந்துட்டு இன்டர்னல் வேலிடிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் சேம் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு ஜென்ரலி இன்டர்னல் வேலிடிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் பட் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி வீக்கா இருக்கும். வாட் இஸ் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி? எக்ஸ்டர்னல் வேலிடிட்டினா டிகிரி ஆஃப் ஜெனரலைசேஷன். டிகிரி ஆஃப் ஜெனரலைசேஷன்னா ஒரு இடத்துல பண்ணக்கூடிய ரிசர்ச். இப்போ நான் வந்துட்டு சென்னையில பண்ற ரிசர்ச் கோயம்புத்தூர்ல எப்படி எந்த அளவுக்கு ஜெனரலைஸ் பண்ண முடியும்? அதாவது சென்னை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு ரிசர்ச் பண்றேன். சென்னை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு இதே வச்சு நான் கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்றதான். ஸோ என்னால் ஜெனரலைஸ் பண்ண முடிச்சு. இல்லை கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இருக்காங்க, எல்லாத்துக்கும் காமனாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்னே வச்சுக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாவே ஜெனரலைஸ் பண்ணிடலாம். சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாவே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்ல முடியும் அப்படின்னு எந்த அளவுக்கு என்னால் ஜெனரலைஸ் பண்ண முடியும்? ஸோ எந்த அளவுக்கு ஜெனரலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. ஸோ நான் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மொத்தம் இந்தியாவை பண்ணணும்னா ஸோ ஹை எக்ஸ்டர்னல் வேலிடிட்டின்னு அர்த்தம். எந்த அதிகமான இடத்துல வந்துட்டு என்னால் வந்துட்டு ஜெனரலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஹை அல்லது ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். பட் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் பொறுத்தவரையில நம்ம அதிகமாக ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஏன் ஜெனரலைஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம ஒரு வேரியபிள் கொடுப்போம், நிறைய வேரியபிளை கட் பண்ணிடுவோம். எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம், நிறைய ஃபேக்டரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம். பிகாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னால அதானே, ஒரு விதம் மேனிபுலேட் பண்ணுவோம், இன்னொரு விதம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணி வைப்போம். அப்பதான் உறுதியா சொல்ல முடியும் இதனாலதான் அது நடக்குது அப்படின்னு. ஸோ ஜென்ரலி அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றது, அதாவது எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி அப்படின்றது என்ன ரீசன் அப்படின்னா ஜெனரலைஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஏன் ஜெனரலைஸ் பண்ண முடியாது அப்படின்னா பிகாஸ் கான்டெக்ஸ்ட், என்விரான்மெண்ட் அப்படின்றதான். என்விரான்மெண்டல் ஃபேக்டர். என்விரான்மெண்ட் வந்து நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு ரிசர்ச்சர் வந்து என்விரான்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. கண்ட்ரோல் பண்றதுனால என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுனால இந்த ரிசர்ச்சுக்கு வந்து வீக்கான ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி வருது. ஓகே, ஆனா என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது எங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமோ லெபார்டரியில தான் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இதுவே ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால கம்பேர்ட் டு லெபார்டரி, ஸோ திஸ் இஸ் அட்வான்டேஜ். நம்ம ஏன் ஃபீல்டுக்கு போய் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் வேலிடிட்டி இருக்கும். ஸோ தட் வி கேன் ஜெனரலைஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்துட்டு நம்மளால வந்துட்டு ஃபீல்டில் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதிகமான இடத்துக்கு வந்து நம்மளால ஜெனரலைஸ் பண்ண முடியும். ஸோ கம்பேர்ட் டு இது, ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங் வேலிடிட்டி. ஸோ தட் இஸ் அ ஃபேக்டர், தட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் சப்ஜெக்ட் பிஹேவ் நார்மலி அண்ட் நேச்சுரலி. ஸோ இது ஒன்று. நீங்க வந்து ஒரு பர்சனை எங்கேயோ இருக்கிற பர்சனை கூப்பிட்டு வந்து லெபார்டரிக்குள்ளேயோ ஒரு பர்டிகுலர் ரூமுக்குள்ளேயே வச்சிங்கன்னா அவங்க டிஃப்ரெண்டா நீங்க யூஸ்வலா இருக்கிற மாதிரி இருங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஸோ நேச்சுரலா பிஹேவ் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போனா இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஏன் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா நம்மளால வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் அழைச்சிருவோம். ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அட்வான்டேஜ்? நம்மளால வந்து ஜெனரலைஸ் பண்ண முடியும். அதாவது ஜெனரலைஸ் பண்ண முடியும். லெபார்டரியில பண்றதை அந்த அளவுக்கு ஜெனரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா லெபார்டரின்றது நிறைய என்விரான்மெண்ட். லெபார்டரி அப்படின்னா என்னன்னா நம்ம தான் டிசைன் பண்றோம் அந்த என்விரான்மெண்ட்டையோ. பட் ஃபீல்டு அப்படின்னா நம்ம டிசைன் பண்றது கிடையாது. ஸோ அதனால வந்து நம்மளால அதிகமான இடத்துக்கு ஜெனரலைஸ் பண்ண முடியும். அவ்வளவுதான், சிம்பிள் பாயிண்ட். முதல்ல ஆரம்பிக்கிறோம் இந்த கொஸ்டின். அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்டோட அட்வான்டேஜ் என்ன? ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்டோட அட்வான்டேஜ்ல வந்து ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் வேலிடிட்டி. எக்ஸ்டர்னல் வேலிடிட்டினா ஜெனரலைஸ் பண்ணக்கூடியது. கம்பேரிட்டிவ்லி ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அதிகமாக ஜெனரலைஸ் பண்ண முடியும் லெபார்டரி கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சப்ஜெக்ட் பிஹேவ் நார்மலி அண்ட் நேச்சுரலி. எஸ், தட் இஸ் ஆல்சோ. அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் நேச்சுரல் செட்டிங். ஸோ அது வந்து ஃபீல்டு அப்படின்றது அதான். அதர்வைஸ் ஆர்டிஃபிஷியல் செட்டிங் அப்படின்னா தட் இஸ் லெபார்டரி. அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிரைமரி டேட்டா. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைமரி டேட்டா தான். எக்ஸ்பெரிமெண்ட்னா நம்மளே டேட்டாவை கலெக்ட் பண்றோம், ரிசர்ச் பண்றது மூலமா கலெக்ட் பண்றோம். ஃபீல்டா இருந்தாலும் சரி, லெபார்டரியா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். ஸோ இங்க வந்து ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட் வர்சஸ் ஃபீல்டு அப்படின்றது அட்வான்டேஜ் ஆஃப் ரிசர்ச் பேஸ்ட் ஆன் ஃபீல்டு அப்படின்றது ஃபீல்டு அப்படின்றத தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஸோ அதனால இதை பேஸ் பண்ணி அகைன் நான் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எலாபரேட் லாஜிஸ்டிக். பெரிய லெவல்ல இது லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்டேஷன் இந்த மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ்
ஏபிசி. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்றது. ஸோ ஜென்ரலி இந்த அட்வான்டேஜ் கொஸ்டின் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு வந்து இதை கூட நம்ம ஆன்சர் வந்து சொல்ல முடியும். ஜென்ரேஷனாக பிரைமரி டேட்டா இதுவும் அட்வான்டேஜ் தான், இதுவும் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்ல முடியும். சொல்றது இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. பட் அது வந்து சொல்லக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, எப்பவுமே ஒரு ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா ரிசர்ச்க்கு என்ன அட்வான்டேஜோ அதை தான் யோசிக்கணும். அதாவது ரிசர்ச்சருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. யூ ஹேவ் டு திங்க் திஸ் வே ஆக்சுவலி. அதாவது பிரைமரி ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போனால் காசு செலவாகும், கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும், அப்புறம் டயர்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபீல்டுக்கு போனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி யோசிக்கக்கூடாது. ரிசர்ச்சுக்கு என்ன? ஸோ ரிசர்ச்சுக்கு என்னன்னா அவங்க அதாவது ரிசர்ச் அவுட்கம் பெஸ்ட்டான ஒரு ஃபைண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? ஸோ அவங்க வந்து நேச்சுரலாக இருப்பாங்க. ஸோ தட் நம்ம உண்மையான நேச்சுரல் மீன்ஸ் அவங்க ரியாலிட்டியை நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் யோசிக்கணும். ஏன்னா இப்போ அட்வான்டேஜ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த தடவை கேட்பாங்க, நான் முன்னாடி சொல்லிட்டேன். பட் ஆன்சர் பண்ணும்போது நிறைய பேர் அவங்க யோசிக்கிற விதம் தப்பா இருக்கும். அதாவது செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எது அப்படின்றதான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத காட்டிலும் பெஸ்ட் ஆன்சர் இப்போதைக்கு நெட் கொஸ்டின்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அதான். அதுவும் சோசியல் சயின்ஸ் பேஸ்டு கொஸ்டின்றதுனால டுவர்ட்ஸ் பெஸ்ட் ஆன்சர் அப்படின்றதான். ஓகே, ஸோ அட்வான்டேஜ் அப்படின்ற போது உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட், ரிசர்ச்சருக்கு என்ன கன்வீனியன்ட் பார்க்கக்கூடாது, ரிசர்ச்க்கு என்ன கன்வீனியன்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ தட் இஸ் மை பாயிண்ட். வெல், so hypothesis that is alternative to null hypothesis. So represented as simple. So இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். H0 அப்படின்றது null hypothesis. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். போன வருஷமும் 2021 இதே கொஸ்டின் இதை கேட்டிருந்தாங்க. இந்த விட கொஞ்சம் எடிட் பண்ணி கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். 1 அப்படின்றது alternative hypothesis. ஸோ அதாவது இந்த வருஷம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, hypothesis that is alternative to null hypothesis. Alternative to null hypothesis அப்படின்னா that is alternate hypothesis. Hypothesis that is alternate. லாஸ்ட் டைம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா null hypothesis represented as, அவ்வளவுதான், டைரக்ட் கொஸ்டினா இருந்துச்சு. alternate hypothesis represented as 1 அல்லது HA. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். பட் இந்த தடவை hypothesis that is alternative to null hypothesis. Alternative to null hypothesis அது alternate hypothesis அல்லது research hypothesis. Research hypothesis அப்படின்னா என்னன்னா HA or H1. இது வந்து 2022. ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்து, அதாவது கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஈஸி கொஸ்டின்ஸ் ஆர் தேர். ஓகே, அதாவது முன்னாடி பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸும் இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். டைம் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் திஸ் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். There is no difference between format, styles of writing and referencing in a thesis and research article. அதாவது ரிசர்ச் ஆர்டிகலுக்கும் தீசிஸ்க்கும் ஏதாவது ஃபார்மட் ஸ்டைல் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றதான். ஸோ டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், there is no difference அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னா தீசிஸ்க்கும் ஆர்டிகலுக்கும் நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட், ரிசர்ச் எத்திக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்சர்வன்ஸ் is mandatory for all researcher. ஸோ இதுவுமே ரிசர்ச்சோட பெனிஃபிட் அப்படின்ற விதத்துல பார்க்கணும். ஸோ நோ டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி there's a difference. தீசிஸ்க்கும் ஆர்டிகலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு, ஸ்ட்ரக்சர் வைஸ் டிஃபரெண்ட் இருக்கு. ஆர்டிகல் அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா அதுக்கு லிமிட்டட் வேர்ட்ஸ் இருக்கு. டேபிள் வந்து டேட்டா வந்துட்டு நம்ம டேபிள்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண தேவையில்லை. பட் இந்த தீசிஸ் பொறுத்தவரையில டீட்டெயில்டா இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அகைன் வேர்டு லிமிட் இருக்கும். ஆர்டிகல் அப்படின்னா வேர்டு லிமிட் இருக்கும். ஒரு ஜேர்னல் பொறுத்து அவங்களோட ஸ்ட்ரக்சர் வேர்டு லிமிட் இருக்கும். பட் தீசிஸ்க்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ the statement is wrong. All research ethics and observation mandatory. All research. ஸோ எல்லா ரிசர்ச்லயுமே எத்திக்ஸ் காமன் தான். ஸோ எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ statement 1 is false, statement 2 is true. Which type of research encourages participant perspective? Which type of research encourages participant perspective? So என்னன்னா ethnographic research. So ethnography அப்படின்னா systematic study of people and their culture. So ethnography அப்படின்றது பீப்புளோட கல்ச்சர் பத்தி படிக்கிறது தான் ethnography அப்படின்றது. ஸோ ethnography அப்படின்றது வந்து ஃபெமிலியர் இன் சோசியாலஜி ரைட் நோ ரீசன்ட் டேஸ்ல. பட் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி. இது ஒரு கொஸ்டின் அகைன் ப்ரீவியஸ்லி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அதாவது இது வந்து இப்போ ரீசெண்டா
அதாவது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் எங்கெங்க இருந்தெல்லாம் ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் லாஜிக். ரிசர்ச் ஆப்டிடியூட் கிடையாது, பட் ஸ்டில் தே ஆர் NTA இஸ் ஆஸ்கிங் சச் கொஸ்டின்ஸ். ஓகே, அதாவது எங்க இருந்து எத்னோகிராஃபி எந்த டிசிப்ளின்ல இருந்து உருவாச்சுன்னா ஆந்த்ரோபாலஜில இருந்து உருவாச்சு. ரைட் நவ் சோசியாலஜில இருக்கு, பிசினஸ் ஸ்டடீஸ்ல யூஸ் பண்றோம். பிசினஸ் ஸ்டடினா அதாவது எத்னோகிராஃபி அப்படின்னாலே ஸ்டடி ஆஃப் கல்ச்சர், பீப்புள் அவங்களோட பிஹேவியர் கல்ச்சர் பத்தி படிக்கணும் அப்படின்றது. இப்போ மார்க்கெட்டிங் பீப்புள் அவங்களோட ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு அவங்களோட பிஹேவியர் வந்து அங்க போயிட்டு ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூல்ல போய் உட்காந்து அப்சர்வ் பண்றாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அங்க போய் உட்காந்து அப்சர்வ் பண்றாங்க பீப்புள் மார்க்கெட்டிங். ஸோ த பாயிண்ட் இஸ் ஃபீல்டுக்கு போகணும், ஃபீல்டுக்கு போய் அங்கேயே தங்கி அவங்க கூட இன்ஃபார்மலா இன்ட்ராக்ட் பண்றது, அப்சர்வ் பண்றது, இதன் மூலமா டேட்டா கலெக்ட் பண்றது. ஸோ இதுதான் எத்னோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ஜென்ரலா எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ட்ரைபல் கம்யூனிட்டி பத்தி படிக்கிறதுக்கு ஆந்த்ரோபாலஜில வந்து யூஸ் பண்றாங்க. ஆந்த்ரோபாலஜி அண்ட் சோசியாலஜில அதிகமா இதுதான் யூஸ் பண்றாங்க. Originated in the field of anthropology and it's often involved in anthropologists living with an isolated tribal community for an extended period of time in order to understand their culture. அதாவது ஒரு பிளேஸ்ல போய் தங்கி அங்க வந்துட்டு நம்ம ரிசர்ச் பண்றது, அங்க போயிட்டு அப்சர்வ் பண்றது. ஸோ இன்டர்வியூ பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம், ஃபார்மல் இன்டர்வியூ, இன்ஃபார்மல் இன்டர்வியூ, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இட் எக்ஸ்ப்ளோர் கல்ச்சரல் ஃபெனாமினா ஃப்ரம் ஏன் அங்க போய் தங்கணும், ஏன் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். ஸோ அவங்களோட ஒரு விஷயங்களையுமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். ஸோ திஸ் ஸ்டடியோட அட்வான்டேஜ் அப்படின்றது அவங்களோட சப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். எத்னோகிராஃபி இஸ் அ கைண்ட் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அண்ட் யூசஸ் சப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. And it's purely subjective in nature. Ethnography purely subjective in nature. There is some flexibility also. ரொம்ப ரிஜிடா இருக்காது. எத்னோகிராஃபி அப்படின்றது ஃபிளெக்சிபிள் ரிசர்ச். ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் உட்காந்து அவங்க போய் டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஸோ அதே மாதிரிதான். ஸோ பார்ட்டிசிபென்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது பார்க்குற இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ரிசர்ச் வந்து எத்னோகிராஃபிக். Research hypothesis has to be tested with help of null hypothesis called. ஸோ இங்கேயுமே ஆக்சுவலி லாஸ்ட் டைம் கேட்டதுல இருந்து கொஞ்சம் எவால்வ் பண்றாங்க. அதாவது ஒரே கொஸ்டின் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு லாஜிக் வைக்கிறாங்க. ரிசர்ச் ஹைபோதிசிஸ் அதாவது H1 ஹாஸ் டு பி டெஸ்டட் வித் ஹெல்ப் ஆஃப். ஜென்ரலி நம்ம ரிசர்ச்ல வந்துட்டு ரிசர்ச் ஹைபோதிசிஸ் தான் வைப்போம். ஆனால் ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் மட்டும் போகும்போது வந்துட்டு நல் ஹைபோதிசிஸ் ஜென்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் வந்து நல் ஹைபோதிசிஸ் வச்சு தான் பண்ணுவோம். சாம்பிள் கூட கம்பேர் பண்ணி, சாம்பிள் டேட்டா கூட கம்பேர் பண்ணி ஹைபோதிசிஸ் நல் ஹைபோதிசிஸ் ட்ரூ ஆ ஃபால்ஸா அப்படின்றத செக் பண்ணுவோம். இதுதான். ஸோ ஹெல்ப் ஆஃப் நல் ஹைபோதிசிஸ் அப்படின்றது ஒரு பாயிண்ட் யூஸ் பண்றது, டெஸ்ட் பண்றது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அண்ட் டெனபிலிட்டி ஆஃப் த ரிசர்ச் ஹைபோதிசிஸ் கேனாட் டைரக்ட்லி அஃபர்ம்ட். ஸோ இது வந்து ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ரிசர்ச் ஹைபோதிசிஸை டைரக்டா டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றதான். ஸோ ரிசர்ச் ஹைபோதிசிஸ் டைரக்டா டெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ கேனாட் அப்படின்னு தான் டைரக்ட்லி முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ட்ரூ. Tenability of research hypothesis cannot be directly confirmed. So இப்போ என்னன்னா, so we can choose this both correct, but correct explanation இல்லையா அப்படின்றதான், நாட்டா இல்ல கரெக்டா அப்படின்றதும். So again we have to work here. Assertion, reason. இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டா லாஜிக் மட்டும் ஈஸி. யூஸ்வலி பிகாஸ் அப்படின்றது நீங்க போட்டு பாக்குறீங்க அப்படின்னா கனெக்ட் ஆச்சு. அது ரீசன் எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இதனாலதான் இது. ஏன்னா பிகாஸ் அதாவது ரிசர்ச் ஹைபோதிசிஸ் ஹேஸ் டு பி டெஸ்டட் வித் ஹெல்ப் ஆஃப் நல் ஹைபோதிசிஸ். பிகாஸ் இட் கேனாட் பி டைரக்ட்லி டெஸ்டட். அதாவது ரிசர்ச் ஹைபோதிசிஸை நல் ஹைபோதிசிஸோட ஹெல்ப்போட தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ரிசர்ச் ஹைபோதிசிஸை டைரக்டா டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ த கொஸ்டின் நெக்ஸ்ட். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ரிசர்ச்சில் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த ஆக்சுவலி என்னன்னா வார்த்தைகள் மட்டும் இந்த டேர்ம்ஸோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், நிறைய ஆன்சர் பண்ணிடலாம் ரிசர்ச் பொறுத்துறையில். அது ரிசர்ச் பொறுத்துறையில் இல்லை, கம்பேர்ட் டு அதர் இது கம்பேர்ட் டு பேப்பர் ஒன்ல ரிசர்ச் பேப்பர் ஒன்ல உள்ள யூனிட்ல கம்யூனிகேஷன், என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. பட் இங்க சில பாதி 50% நீங்க மீனிங் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாம், பர்டிகுலர்லி பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்தவரையில. பட் அதை தாண்டி லாஜிக்கல் திங்கிங் வந்து அதிகமா இருக்கும். டீச்சிங் ரிசர்ச் பொறுத்தவரையில லாஜிக் அதிகமாகவே இருக்கும்.
and logical reasoning also. Okay, so problem formulation அப்படின்னா என்ன? So problem, but easy answer பண்ணலாம். Match the following அப்படின்றது. Problem formulation, raising pivotal question in the field. Yeah, that is hypothesis making. Hypothesis making. What is hypothesis அப்படின்னா? It is explain the relationship between the variable. Relationship among the variable, between or among the variables. Hypothesis அப்படின்றது hypothesis which explain relationship between the variable. Selecting sample procedure of inquiry. Selecting sample அப்படின்னா drawing subset from the larger set. Data analysis, tabular and geographical representation of data. Okay, so first one, problem formulation அப்படின்றது third. So இது இருக்கு. So second, hypothesis making. Hypothesis அப்படின்றது second, fourth வரணும். So this is அவ்வளவுதான். Major focus in quantitative research is on historicity, causality, social reflection, creating artificial environment. So major focus எதுனா quantitative research பொறுத்தவரை causality அப்படின்றதான். So causal அப்படின்ற ஒரு factor. Generally quantitative research பொறுத்தவரை இந்த causal research அப்படின்றது பியூர்லி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் தான். அதாவது நம்ம ரிசர்ச் டிசைன்ல கிளாஸே பண்ணுவோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச்னு. எக்ஸ்பிளனேட்டரி அப்படின்னாலே அது வந்துட்டு குவான்டிடேட்டிவ் தான். பட் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குவான்டிடேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, குவாலிட்டேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இப்போ உங்க வீட்டில் உள்ள ஃபேனை சொல்லணும், டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ஃபேன்ல வந்து 3 விங் இருக்கு அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். ஃபேன் கலர் ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்றது குவாலிட்டேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் குவான்டிடேட்டிவாகவும் சொல்ல முடியும், குவாலிட்டேட்டிவாகவும் சொல்ல முடியும். பட் மெஜாரிட்டியா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வந்து குவான்டிடேட்டிவ் சைடு இருக்கும். பட் இங்க காசல் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து குவான்டிடேட்டிவ் தான். காசல்டி அப்படின்றது அதோட கேரக்டரிஸ்டிக். காசல் explanatory அப்படின்ற factor. Type of research in which the researcher gains familiarity with phenomena or to achieve new insight into it, known as gains familiarity with phenomena or achieve new insight. Well, so exploratory research அப்படின்றது ஆன்சர். ஏன்னா ஒரு ஃபெமிலியாரிட்டி, அதாவது ஒரு டாபிக்ல ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும் பண்ணக்கூடிய ரிசர்ச் வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். எக்ஸ்ப்ளோர் சம்திங் நியூ அப்படின்றது, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஆஸ்பெக்ட், அவ்வளவுதான். எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்க்கு ஆப்போசிட்டான ஒரு ரிசர்ச் யார் அப்படின்னா தட் இஸ் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஸ்டடி. கன்க்ளூசிவ் ரிசர்ச், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் வெர்சஸ் கன்க்ளூசிவ் ரிசர்ச். ஸோ கன்க்ளூசிவ் அப்படின்னா என்னதுன்னா ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல ஹைபோதசிஸ் டெஸ்டிங் இருக்குமானா இருக்காது. ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் தான் பண்ணுவோம் எப்பன்னா அந்த ரிசர்ச் பண்ணி முடிச்ச முன்னாடி. எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சை நிறைய ரிசர்ச்னே மதிக்கிறது கிடையாது. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச்சை மதிக்கிறாங்க. அந்த கன்க்ளூசிவ் அப்படின்றது கேன் பி டிஸ்கிரிப்டிவ் ஆர் கன்க்ளூசிவ், இது எல்லாமே ஓகே. ஸோ இதோடது கன்க்ளூசிவ். எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் கெயின் ஃபெமிலியாரிட்டி ரிசர்ச்சரோட ஃபெமிலியாரிட்டிக்காக பண்ணக்கூடிய ரிசர்ச் என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒரு பைலட் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். ஏன் ரிசர்ச்சர் வந்து நிறைய ரிசர்ச்சர், சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்சர் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்சை அதை ரிசர்ச் டைப்பாவே அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அப்படின்னா அது ஹைலி ஃபிளெக்சிபிளா இருக்கு, இன்ஃபார்மலா இருக்கு. நான் ஒரு காலேஜ் பத்தி ஸ்டடி பண்ண போறேன்னா ஜஸ்ட் அதுக்கு முந்தின நாள் ஒரு காலேஜ்ல போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்னா, தட் மீன் அப்சர்வ் பண்றேன், அங்க இருக்க பீப்புள், ஸ்டூடெண்ட் ஒரு ஆள்கிட்ட பேசுறேன், அப்புறம் அங்க உள்ள ப்ரொஃபசர்ஸ்ட்ட பேசுறேன், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ட்ட பேசுறேன். ஸோ இதெல்லாமே கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் அப்சர்வ் பண்றேன். ஸோ இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். பட் இதுவே ஜென்ரலா ரிசர்ச் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, யார்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவோம், என்ன கொஸ்டின் கேட்கறோம் எல்லாமே டிசைட் பண்ணுவோம், என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றது. அதாவது இதுவே ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா யார்கிட்ட கொஸ்டின் கேட்க போறோம்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்டு தான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கலெக்ட் பண்ணணும். இதுவே நான் ப்ராபபிலிட்டி அப்படின்னா மேபி ஆக்சசபிலிட்டி ஆப்போசிட்ல வரும்போது கேட்கலாம், யார்கிட்ட வேணா கேட்கலாம். ஆனா என்ன கேட்கறோம் அப்படின்றது இருக்கணும்ல, அதானே ரிசர்ச். ரிசர்ச்னாலே ஒருத்தவங்க கேள்வி கேட்கறோம், யார்கிட்ட கேட்கறோம் அப்படின்றது சாம்பிளிங் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டி. பட் என்ன கேட்கறோம் அப்படின்றது தெளிவா வச்சிருக்கணும். பட் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல அந்த அளவுக்கு கூட இருக்காது.
என்ன கேட்க போறோம், என்ன ரிசர்ச் கொஸ்டின் அந்த இதுக்கு கிளியரா கிடையாது. அதனாலதான் இது பைலட் ஸ்டடி அப்படின்றாங்க. ஹைலி பிளெக்சிபிள் அப்படின்னு அதனாலதான் சொல்றாங்க. அதாவது இட்ஸ் யூசஸ் மல்டிபிள் ரிசர்ச் மெத்தட்ஸ், தட் இஸ் இன்டர்வியூ, இன்ஃபார்மல் இன்டர்வியூஸ், அப்சர்வேஷன். ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பைலட் ஸ்டடி, ஒரு மினிமம் ஒரு ஃபெமிலியாரிட்டிக்காக, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பண்ணக்கூடிய ஸ்டடி, எக்ஸ்ப்ளோரேட்டரி ஸ்டடி. பட் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படின்றது கன்க்ளூசிவ். அதாவது ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஸ்டடினா என்னதுன்னா எக்ஸ்பிளனேட்டரி. எக்ஸ்பிளனேட்டரி மீன்ஸ் காசல். எக்ஸ்பிளனேட்டரினா காசல், இதனால இது நடக்குது. ஓகே, காசலா இருக்கலாம் அல்லது டிஸ்கிரிப்டிவா இருக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டல் அகைன் எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் இது கீழே வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் எதுக்கெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? when you want to define problem more precisely. So familiarity எதுக்காக ஃபெமிலியர் ஆகணும்னா, ஒரு ரிசர்ச், பெரிய ரிசர்ச் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ரிசர்ச், பைலட் ஸ்டடி. அதாவது பெரிய ரிசர்ச்க்கு ரிசர்ச் கொஸ்டின், வாட் ஐ வாண்ட் டு ஸ்டடி, இந்த ஸ்டடியில என்ன பண்ண போறேன் நான் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் பண்ணக்கூடிய ரிசர்ச். ஐசோலேட் கீ வேரியபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் ஃபர்தர் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த வேரியபிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் எஸ்டாப்ளிஷ் ப்ரையாரிட்டி ஃபார் ஃபர்தர் ரிசர்ச். நெக்ஸ்ட் அதாவது பெரிய அதாவது எந்த ஏரியாவை எதை ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றது. கெட் அடிஷனல் இன்சைட் பிஃபோர் அப்ரோச் கேன் பி டெவலப். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். அண்ட் டெவலப் ஹைபோதசிஸ், அதான் சொல்லலாம். எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் ஆப்போசிட் டு ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த ரிசர்ச் பண்ணி முடிச்ச முன்னாடியே என்ன பண்ணுவோம்னா, ஹைபோதசிஸ் டெவலப் பண்ணும். இந்த ரிசர்ச் வந்து ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் தான் பண்ணும், ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்ணாது இந்த ரிசர்ச். அதாவது ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன்னா, ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன் வெர்சஸ் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஜென்ரலி ஒரு ரிசர்ச்ல ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்றோம்னா அது வந்து முன்னாடியே ஃபார்முலேட் பண்ணிருக்கணும். அப்படி பண்றதுதான் கன்க்ளூசிவ் ரிசர்ச்ல அப்படிதான். அதாவது ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்லேயும் ஒரு ஹைபோதசிஸை ஃபார்முலேட் பண்ணிடுவோம். ஃபீல்டில் போயிட்டு டேட்டா கலெக்ட் பண்ண பின்னாடி, சாம்பிளிங் முடிச்சுட்டு டேட்டா கலெக்ட் பண்ண பின்னாடி ஃபைனலாக சாம்பிள் கூட டேட்டா கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் ஜென்ரலா ரிசர்ச். பட் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்ல ஹைபோதசிஸ்லாம் கிடையாது. டைரக்டா ரிசர்ச் பண்றோம், ஃபைனலா ஒரு நாலேஜ் வரும். அந்த நாலேஜை வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்றோம், ஒரு தியரி அல்லது ஹைபோதசிஸ் ஃபார்முலேட் பண்றோம். எதுக்குன்னா அடுத்த ரிசர்ச்சுக்கு, நெக்ஸ்ட் வரப்போற ரிசர்ச்சுக்கு. அதுதான். ஸோ அதனாலதான் இந்த ரிசர்ச் வந்து டெவலப் ஹைபோதசிஸ், ஃபார்முலேஷன் தான். இது வந்து ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்ணாது. ஸோ மேபி இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். டெவலப் தான் பண்ணும். எந்த கன்க்ளூசிவ் ரிசர்ச் தான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் இருக்கும். ரிலவன்ட் கோர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி வெர்சஸ் டிஸ்கிரிப்டிவ் ஒரு கம்பேரிசன். Exploratory research conducted for formulating problem. Descriptive research explain individual group situation, that is explain. Descriptive research, okay, so objective provide hindsight understanding to develop hypothesis. So you வந்து develop hypothesis ஒரு டெவலப் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங் இருக்கும். டெஸ்ட் அப்படின்றதா இது டெவலப் டெஸ்ட். அண்ட் இட் இஸ் ஃபிளெக்சிபிள், இட் இஸ் ரிஜிட். அன்ஸ்ட்ரக்சர்ட், இட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட். நான் ப்ராபபிலிட்டி. ப்ரீ பிளான்டு டிசைன் ஃபார் அனாலிசிஸ், நோ ப்ரீ பிளான்டு, பட் இது வந்து பிளான் இருக்கும். அண்ட் இட் இஸ் டென்டேட்டிவ், ரிசல்ட்ஸ் ஆர் டென்டேட்டிவ். இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது, பட் இட் இஸ் கன்க்ளூசிவ். அதாவது ரிசர்ச் ஆக்சுவலி இது வந்துட்டு எப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு கிடையாது, இது வந்து கன்க்ளூசிவ். எக்ஸ்ப்ளோரேட்டரி வெர்சஸ் கன்க்ளூசிவ் ரிசர்ச். கன்க்ளூசிவ்னா கன்க்ளூசிவ் அப்படின்னா என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் இருக்கும், எக்ஸ்பிளனேட்டரி இருக்கும். ஸோ எக்ஸ்பிளனேட்டரியில் அகைன் எக்ஸ்பெரிமெண்டல், எக்ஸ்போஸ் ஃபேக்டர். டிஸ்கிரிப்ஷன்ல காரலேஷன், அந்த மாதிரி வரும். ஓகே, outcome generally followed for further exploratory or conclusive research. Finding can be used for input for decision making. அதாவது இந்த ரிசர்ச் இந்த ரிசர்ச் முடிச்ச பின்னாடி இந்த அவுட்கம், நான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் முடிச்சிட்டேன், அது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகும்.
அந்த ரிசர்ச் அடுத்த ஒரு ரிசர்ச் பண்ணி முடிச்ச மாதிரி தான் அதுல தான் டிசிஷன் மேக்கிங்கே யூஸ் ஆகும். அதாவது கன்க்ளூசிவ் ரிசர்ச் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். கன்க்ளூசிவ் ரிசர்ச்ல பண்றதா நம்ம டிசிஷன் மேக்கிங். அதாவது தட் மீன்ஸ் விச் கிவ்ஸ் கிளியர் கன்க்ளூஷன். பட் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் கன்க்ளூஷன் தரல, ஒரு ஐடியா தான் கொடுக்குது. ஐடியாவுக்கும் கன்க்ளூஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. So the answer for this question is understanding. To familiarity அப்படின்னா exploratory research. Population census can be example of. Population census every 10 years once எடுக்கிறாங்க 82ல இருந்து. ரெண்டாயிரத்தி 22ல கேட்ட கொஸ்டின் இது கிடையாது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாப்புலேஷன் சென்சஸ் கேன் பி எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் லாங்கிடியூடினல் ஸ்டடி. ஏன்னா எவ்ரி 10 years எடுக்கும் போது கம்பேர் பண்றோம் நம்ம. அதாவது லாங்கிடியூடினல் அப்படின்றது லாங் டியூரேஷன் அப்படின்ற ஒரு ஜென்ரலா ஒரு மீனிங் இருக்கு. பட் ஆக்சுவல் மீனிங் என்னன்னா டேட்டா ஷுட் கலெக்டட் ஃப்ரம் மல்டிபிள் பாயிண்ட். அதாவது வெவ்வேறு பல்வேறு தடவைகள் வந்து எடுத்திருக்கணும் அப்படிதான். டிஃப்ரெண்ட் டைமிங், டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றதான். அதாவது நாட் சிங்கிள் டைம். இந்த லாங்கிடியூடினலுக்கு ஆப்போசிட் என்னது அப்படின்னா ஆப்போசிட் கிராஸ் செக்ஷனல் அப்படின்றது. கிராஸ் செக்ஷனல்னா இப்போ ஒரே ஒரு நாள் போறோம், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுக்கு போறோம், டேட்டா கலெக்ட் பண்றோம் அப்படின்னா சிங்கிள் டே கலெக்ட் பண்றோம், சிங்கிள் டே மட்டும்தான், சிங்கிள் டைம் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் கிராஸ் செக்ஷனல். மோர் தென் 1, 2 ஆர் மோர் தென் 2 அல்ல ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் 10 years ஒன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே லாங்கிடியூடினல். ஸோ சென்சஸ் அப்படின்றது 10 years ஒன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால திஸ் இஸ் லாங்கிடியூடினல். அஸ் வெல் அஸ் லாங்கிடியூடினல் வந்து எது கீழே வரும் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் கீழே வரும். ஓகே, சப்போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அதே கொஸ்டின் கேட்டு ஆப்ஷன் மாத்தினாலும் நீங்க யூ ஹேவ் டு ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ். ஸோ சென்சஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், but not experimental, not a case study, or not a historical research. When variable leads to spurious interpretation of a research result, it is called as so control variable. இந்த control variable அப்படின்றது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா okay, when variable leads to spurious interpretation. So control variable அப்படின்னா என்னன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு பேசிக்கா 2 வேரியபிள் தெரியணும். டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்ற 2 வேரியபிள் இருக்கு. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா சில வேரியபிள் இருந்துச்சு பட் விச் இஸ் அஃபெக்டிங் அவர் ஸ்டடி அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிள். தேர்ட் வேரியபிள் விச் இஸ் அஃபெக்டிங் அவர் ஸ்டடி. தட் மீன்ஸ் அஃபெக்டிங் எந்த வேரியபிள் அஃபெக்ட் பண்ணணும்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அஃபெக்ட் பண்ணணும். ஸோ வேரியபிள் 1, வேரியபிள் 2. ஸோ திஸ் இஸ் independent variable, dependent variable. Okay, exam preparation leads to result. Exam preparation hours, exam preparation or preparation hours, preparation hours leads to result. இதுதான் 2 டிஃப்ரெண்ட் ஒரு சின்ன ஹைபோதசிஸ், 2 வேரியபிள். ஸோ எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்றதை பொறுத்தா ரிசல்ட் அப்படின்றது. ஸோ ரிசல்ட் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள் ரிசல்ட் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா எவ்வளவு நேரம் ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்றது. ஸோ தட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இதுல வேற ஏதாவது ஃபேக்டர் நம்ம ரிசல்ட்டுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஹவர்ஸ் மட்டும் கிடையாது, சம்திங் வேற ஏதோ ஃபேக்டர். வேற ஃபேக்டர் என்னவா இருக்கலாம்னா ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷன், ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மென்டாலிட்டி, மோட்டிவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டிவேஷன், அவங்க எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்காங்க அந்த ஃபேக்டருமே ரிசல்ட்டுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் ஃபேக்டர். பட் இந்த ஃபேக்டருமே ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணும். அதாவது தேர்ட் வேரியபிள் அஃபெக்டிங் அவர் எந்த வேரியபிள் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். கண்டிப்பா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அஃபெக்ட் பண்ணாது. சப்போஸ் மோட்டிவேஷன் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஹவர்ஸ் டிபெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு ஆயிரும். அப்போனா என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஹவர் அப்படின்றது இது வந்து ஐவி கிடையாது, இது 2 EV ஆயிரும், டிபெண்டன்ட் வேரியபிள் ஆயிரும். ஸோ அதனால கண்டிப்பா இங்கே அஃபெக்ட் பண்ணாது. எப்பவுமே மோட்டிவேஷன் அப்படின்றது ரிசல்ட் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் டிவி. ஓகே, பட் த கொஸ்டின் தேர்ட் வேரியபிள் விச் இஸ் அஃபெக்டிங் third variable which is affecting our dependent variable means third variable which is affecting our dependent variable means that is external extraneous variable.
external or extraneous variable. ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிளை நம்ம எந்த ஒரு ஸ்டடியில மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியில. இஃப் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், அஃபெக்ட் பண்ண விடாம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா தட் இஸ் கண்ட்ரோல் வேரியபிள். கண்ட்ரோல் பண்ணாம ஒரு ரிசர்ச் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு. அதாவது வி காட் அ ரிசல்ட், ரிசல்ட் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ப்ரிப்பரேஷன் அவர்ஸா, இல்ல மோட்டிவேஷனா, இல்ல குவாலிட்டி மெட்டீரியலா, இல்ல டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா அப்படின்ற ரீசன் வந்து எனக்கு தெரியல. ஸோ நவ் இட் இஸ் பிகம் அ கன்ஃபவுண்டிங் வேரியபிள். வேரியபிள் லீட்ஸ் டு ஸ்பூரியஸ் இன்டர்பிரேஷன். அதாவது இன்டர்பிரேஷன் நம்மளால ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறோம்னா தட் இஸ் கன்ஃபவுண்டிங். பாயிண்ட் இஸ் எக்ஸ்ட்ரானியஸ் வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இட் வில் பிகம் கண்ட்ரோல் வேரியபிள். கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கன்ஃபவுண்டிங் வேரியபிள். கன்ஃபியூஸ் பண்ணிடும். கன்ஃபியூஸ் பண்ற ஒரு வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் வேரியபிள். கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கன்ஃபவுண்டிங் வேரியபிள். வெரி ஈஸி. டாட். ஸோ கன்ஃபியூஸ் பண்ற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குதுன்னா தட் இஸ் கன்ஃபவுண்டிங் வேரியபிள். டாட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். Exploratory research is primarily intended to. Try to answer this question. This is last question. So இந்த PPT வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றேன். ப்ரொஃபசர் அகாடமி அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல்ல ஐ வில் ஷேர் திஸ் கொஸ்டின். ஸோ ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஸோ மொத்தம் 15 கொஸ்டின். எத்தனை கொஸ்டின் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு வரேன். see you, keep on prepare. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திஸ் செஷன். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டோன்ட் ட்ரை டு கம்ப்ளீட் த சிலபஸ். சில பேர் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, பட் அதாவது என்னன்னா ரிலாக்ஸா படிக்கணும் அப்படின்றதான் ஐ சஜஸ்ட். ஆக்சுவலி முன்னாடிலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காட்டிலே முக்கியமானது என்னன்னா நல்ல நாலேஜ் கேதர் பண்ணணும் அப்படின்றதான். நல்ல நாலேஜ் கேதர் பண்ணணும்னா அவசரமா படிக்கக்கூடாது, ரிலாக்ஸா படிக்கிறது தெளிவா படிக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ கீப் இட் இன் மைண்ட் அண்ட் ப்ரிப்பேர் வெல். இட் இஸ் ரிசல்ட் இன் ஒரு ஹேண்ட். ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட் செட். see you, bye. So last question. So exploratory research மட்டும் சொல்லிடுறேன். So preliminary exploratory research primarily இதோட primary advantage, primary purpose என்னன்னா gather preliminary information அப்படின்றதுதான். Then any other purpose, find out causality relation. That is causal research, confirmatory research புரியாது, கன்க்ளூசிவ் ரிசர்ச் புரியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே கன்க்ளூசிவ் ரிசர்ச் தான். அது எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் தான். அதிகமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எந்த ரிசர்ச் அதிகமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச். ஸ்பெசிபிக் கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரிசர்ச், ஸ்பெசிபிக் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது எதுனா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். So exploratory research primarily intended to gather preliminary information, just for preliminary information. So that is answer for this question. Okay, see you. All the best.